நீங்க எப்ப அன்னைக்கு என்ன விட்டு போனீங்க? நீங்க அன்னைக்கு வந்தீங்களே அவங்க தானே? எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா சொன்னாங்க நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி. அதான் உங்க அம்மா இப்படி இல்லாம சொல்லியிருக்காங்க என்ன பத்தி. நான் என்னமோ அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல, நான் அன்னைக்கு அப்பு மாமா கிட்ட இருந்தேன்னா, அப்போ நான் தூங்குனேன்னா, அப்போ நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அப்போ அம்மா சொன்னாங்க அங்க வேலைக்கு போயிருக்காங்க, அப்புறம் வருவாங்கன்னு சொல்லி. நான் ரொம்ப நேரம் பார்த்தேனே இந்த நீங்க வரவே இல்லை. அப்போ நான் அழுதுன்னா அப்பதான் அம்மா சொன்னாங்க நீங்க ரொம்ப ரொம்ப குட் அப்படி சொல்லி. அப்போ அம்மா சொன்னாங்க நீங்க எங்க கூடயே இருப்பீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. டேய், நீயே சொல்றியே இல்ல உங்க அம்மாவை சொன்னாங்களடா? தம்பி உண்மையாதான் சொல்றான். அன்னைக்கு ரொம்ப அழுக, அதனால ரேஸ்மா சொன்னான், அதையே புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். உங்களை கேட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அன்னைக்கு காலையிலே போயிட்டு ரகு வீட்டுல இருந்து இவனை கூட்டிட்டு வந்துட்டா ரேஸ்மா. அப்புறம் ரகு வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தானா, ரகு வருவான்னு சொன்ன உடனே அன்னைக்கு கூட்டிட்டு போன என் ஃப்ரெண்டும் வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டான். அதனால ரேஸ்மா அப்படி சொல்லி சமாதானப்படுத்தினான். அப்பமா வச்சு அதையே புடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், வேற எதுவும் இல்ல. நீங்களும் அடிக்கடிக்கு வரலாம்லப்பா, நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நீங்க வேற, நான் இங்க இருந்து இங்கெல்லாம் வர்றது இப்போ கூட்டிட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நானும் இங்கே இருக்கணும்னு தான் பாக்குறேன். எங்க உங்க பேத்தி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. சின்ன பார்த்தாலே விரட்டி விட்டுறாங்க. என் மேல இப்பதான் அந்த நம்பிக்கை வரும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்காண்டிதான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடக்கணும்னு நம்பிக்கையும் எனக்கே போயிடும் போல, அந்த அளவுக்கு பண்றாங்க உங்க பேத்தி. அவ எப்பவுமே அப்படிதான். என்னதான் பழகினாலும் அவ்வளவு கூடிய சீக்கிரத்துல ஒருத்தவங்களை நம்பிட மாட்டான். ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அவளோட மனசுல இருக்கிறதையே சொல்லுவா. இவ்வளோ ஏன் அவன் தம்பிக்காரங்கிட்ட மட்டும்தான் அவன் பிரச்சனையை மட்டும் சொல்லுவா. மத்தபடி வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அவன் மனசுல இருக்கிறது என்ன சங்கடமா இருக்கு அப்படின்னா, அவன் மாமகாரன் பொண்ணு பிரியான்னு ஒருத்தி அவ இருக்கா, அவகிட்ட மட்டும்தான் சொல்லுவா. அந்த மாதிரி அவளுக்கான ஒருத்தவங்க மட்டும்தான் அவ மனசு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட சொன்னா நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, இவங்க கிட்ட சொன்னா நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு அவளுக்கு யாருக்கு தோணுதோ அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவா, பழகவும் செய்வா. அவன் அப்பமே வச்சு அப்படிதான் ரொம்ப தெளிவான பொண்ணு. ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யோசிச்சுதான் முடிவு எடுப்பா. என்ன பண்றது, நேரம் அவன் நேரத்தை இப்படி மாத்திட்டு நாங்களும் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எப்படியாச்சும் அவன் மனசை மாத்திடணும்னு பாக்குறோம், முடிய மாட்டேங்குது. முதல் வாட்டி கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் அதையும் இதையும் பேசி சரி பண்ணிட்டோம். அவசரமா நடந்த கல்யாணம் பத்தியா, அதான் அவன் மனசுக்கு விருப்பம் இல்லாம நடந்து அப்படி பாதிலே முடிஞ்சிட்டு. ரெண்டாவது கல்யாணப்போ குழந்தையும் இருக்கிறதுனால அவ வாழ்க்கை மட்டும் நாசமா போனா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, என் பிள்ளை வாழ்க்கையும் இருக்கு, அதனால நான் அதையும் யோசிக்கணும்னு ரொம்ப முடிவா இருக்கா. அதனாலதான் அவ்வளோ யோசிக்கிறா அவ. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. அவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க எப்பவுமே இதேதான் சொல்லுவாங்க. அவங்க பேசுற ஒரு வார்த்தையாச்சும் ரோஷனை பத்தி இல்லாம இருக்காது. அவங்க சொல்ற பாதி விஷயத்துல தெளிவா சொல்ற விஷயம், என் லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஆனா என்னை நம்பி என் குழந்தையும் இருக்கு, அந்த குழந்தைக்கும் நான் கரெக்டான வழியை தேர்ந்தெடுக்கணும். அது கொஞ்சம் தப்பானாலும் மொத்தமே தப்பாயிடும், என் குழந்தையோட வாழ்க்கையும் சேர்த்து. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நிறைய பேசியிருக்கோம், அவங்க கேட்கற டைம் கொடுக்கதான் செஞ்சிருக்கேன். இருந்தாலும் என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த நம்பிக்கை வர நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? உன்கிட்டதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. உன் மேல இந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இப்படி சுக்குனதான் உடைச்சிட்டு வந்திருக்கேன். பொண்ணுங்க மேல வைக்கிற நம்பிக்கைய நீங்க தான் இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணி அழிக்கிறீங்களே. உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி எங்களை விடு, உன் அப்பா அம்மா எந்த நம்பிக்கையில உன்னை இங்க அனுப்பி விட்டாங்க? நீ என்னால இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அழுத சரியாயிடுமா? என்ன பண்ணிட்டு வந்திருக்க சாரு நீ? உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் மூஞ்சிலையும் முடிக்காத. அது என்ன அறியாம அந்த நேரத்துல என்ன பண்றேன்னு தெரியலக்கா. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டோம். அது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம், வெளியே தெரிஞ்ச அசிங்கமா இருக்கும். இப்ப அழுகிறதுனால எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா சாரு? உங்ககிட்டதான் கேக்குறேன், அழுது என்ன பிரயோஜனம்? அழுதுகிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் சரியாகாது. நீ பண்ண தப்பு பண்ணதுதான். இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு சாரு. நீ அப்படி பண்ணிட்டு வந்தன்னு நினைச்சாலே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கூட ஒன்ன இருந்துட்டு வந்துட்டேன்னு அம்மாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு போறாங்கன்னு புரியுதே இல்லையா உனக்கு? அவங்க எவ்வளவு பயப்படுறாங்க. நீ என்னன்னா அசால்ட்டா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அழுதுட்டு. அவன் என்ன சொன்னான்? அந்த பொறுக்கி இருக்கானே, அவன் என்ன சொன்னான் முதல்ல அதை சொல்லு. அது பண்ணது அது தப்பு
நடந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணி பொண்ணு நான் கேட்டேன். சரி சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா மானங்கட்டவனே, கொஞ்சமாச்சும் அறிவு நீர் இருக்கா இல்லையா உனக்கு? ஒரு பொண்ணு ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்த? அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சேடா. என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு என் முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, கதைய சொல்லிக்கிட்டு இருக்க? மரியாதையை எந்தி பெயர சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் கண் முன்னாடி ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாக்கணும் கூட உனக்கு மரியாதை கேட்டுரும். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை நடண்டா பொண்ணுங்க பசங்களே நம்ப மாட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? அவ எவ்வளவு நம்பிக்கையோட உன்கிட்ட அவளை தொடறதுக்கு அனுமதிச்சிருப்பா. அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்க. உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த நிலைமையில, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சில தெரியாம தான் கேக்குறேன். அவளை தொடும் போது தோணலையா உனக்கு அது? அவளை தொடும் போது உனக்கு தோணலையடா? ஆ உனக்கு என்னடா, அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைல்ல, அதான் அவளுடைய வலியும் வேதனையும் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நடந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அடி வயிற்றுல இருந்து பத்துக்கிட்டு ஒண்ணு வாய் வழியா வரும் பாரு. அப்ப இருக்கும்டா உனக்கு. நல்ல வேலை உன் அம்மா சீக்கிரமா செத்துட்டாங்க. சில்லன்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அப்பவுமே செத்துருப்பாங்க. அப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவேன், என் மச்சனுக்கு யாருமே இல்லையே யாருமே இல்லையே, பெத்தவங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்களே சீக்கிரமானு. ஆனா இப்பதான் புரியுது கடவுள் ஏன் இந்த மாதிரி உனக்கு கொடுத்தான்னு சொல்லி. கூட பழகுன பொண்ணை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு வந்திருக்கேன். இல்ல மனுஷனா இல்ல வேற என்னமாச்சுமா சொல்லுடா, அவன்கிட்டதான் கேக்குறேன். அவ எவ்வளவு நம்பிக்கையா உன் கூட வந்திருப்பா. ஒரு பொண்ணு நம்பிக்கையா நம்ம கூட வரானா அவளை பாதுகாப்பா கூட்டிட்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணக்கூடாது. சரி, நடந்தது நடந்துட்டு. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சரி ஓகே, 2 பேரும் உண்மையா லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதனால இப்படி இருந்துட்டீங்க, அத கூட மன்னிச்சிடறேன்டா, விட்டுடா. அந்த பொண்ணுதான் கேட்டிருக்குல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன டேஷுக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த? இல்ல என்ன டேஷுக்குன்னு கேக்குறேன், சொல்லுடா. உன் அக்கா தங்கச்சிக்கு யாராச்சும் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருந்தானா இப்படிதான் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பியா, இல்ல நீதான் அமைதியா இருந்துருவியா? அவளுக்கு கேட்கல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? வருவான் வந்து சட்டையை பிடிச்சா அவன் மாமங்காரன் கேட்பான், அவன் அப்பங்காரன் கேட்பான், நடு ரோட்ல இழுத்து போட்டு அடிப்பாங்க. அப்ப கடை இல்ல நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தவளை விரட்டி விட்டுட்டு போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு பொண்ணு தன்னை நம்பி வருதுன்னா அவளை எந்த அளவுக்கு பாத்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை மச்சான். அவளுடைய சுண்டு விரல கூட தொட்டது இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுவும் இப்படி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அப்படியே போயிடலாம் நினைக்கிறிய ஏமாத்திட்டு? இவ்வளவு கேவலமானவன நீ? இதுக்காண்டிதான் அவ கூட பழகுனியா? சே, இது தெரியாம நான் உனக்காண்டி போய் அவகிட்ட பேசி ஜெனிஃபருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நானாச்சும் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ கைய நீட்டிடுவா பாத்துக்கோ. உனக்காண்டி எவ்வளவு பேசிருப்பா தெரியுமா? அண்ணன் அண்ணன்னு சொல்லி உன் பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இவ்வளவு கேவலமானவனா அண்ணன்னு சொல்லி கூப்பிடுறேன்ட்டு அந்த நிமிஷமே வெறுத்துட்டு போயிருவாடா. என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க நீ? மரியாதையா சொல்றேன், போய் அவகிட்ட பேசு. பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எதையாச்சும் சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இந்த மாதிரி சொல்லிருக்கியே, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே என்னடா பண்ணுவ? போய் சேர்ந்துட்டானா அதுக்கப்புறமா வருமா வானா உயிரு? உன்கிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லுடா. மச்சான், நான் இருக்க சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா மச்சான். அவளை அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் சேர்த்து கஷ்டப்படுத்த சொல்றியா? இப்ப நடந்தது நடந்துச்சுதான், அதுக்காண்டி நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு தானே கேட்டேன். உனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் நான் டைம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. வீடு லோன்ல போட்டுக்கண்டா மச்சான், கண்டிப்பா வீடு வாங்கிடுவேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போய்கிட்டு தானே இருக்கு. அவளை ஒரு சொந்த வீட்டுல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவங்க அப்பக்காரனா வீடு இல்லாத பிச்சைக்காரனுக்கு எல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு சொன்னா சுத்தமா புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிலைமையில நாங்க 2 பேரும் பண்ணது தப்புதான், சில்லன்னு சொல்லல, நான் பண்ணது தப்புதான். அதுக்காண்டி இப்போ என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாத மச்சான். பைத்தியக்காரத்தனமா பேசாத மச்சான். இது பசங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், பொண்ணுங்க அந்த மாதிரி எடுத்துக்கவே மாட்டாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அது அவங்க மேல பிளேம் பண்ண அவங்க என்ன வேணா முடிவெடுக்கலாம். தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்.
உன் நல்லதுக்கு தான் மச்சான் சொல்றேன். நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் வானா வரமாட்டான். போய் தயவு செஞ்சு பேசி எதையாச்சும் சொல்லி சமாளிக்கின்றதை விட சமாதானப்படுத்து. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. இப்போதைக்கு வேற வழி இல்ல மச்சான். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கலையா? என்கிட்ட வேலையே இல்லடா. என்னை நம்பி வந்தால. எந்த நம்பிக்கையில வந்தான்னு நினைக்கிற? சொல்லுடா. அதே நம்பிக்கையை தான் அவளும் ஊ மேல வச்சிருக்கா. தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை கெடுத்துக்காத. எவ்வளவு நம்பிக்கை இருந்தா உன்னை அவ தொட விட்டுருப்பா. அந்த நம்பிக்கையை கெடுத்துக்காத மச்சான், சொல்றதை கேளு. அந்த பொறுக்கிய இப்படியே விட்டா சரியாகாது. சரி வரேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கேவலமான இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டானோ? என்ன வேணா பண்ணலாம், அப்படியே அமைதியா இருந்துருவாங்கன்னு நினைச்சிட்டான் போல. இவன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இங்க யாரும் சரி இதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லி சரி பண்ணா மட்டும்தான் முடியும். நான் கூட அம்மா ரகு கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது வேண்டாம் பிரச்சனையாகும் தான் நினைச்சேன். இது அவன்கிட்ட சொன்னா மட்டும்தான் சரியாகும். அக்கா, ரகு மாமா கிட்ட வேண்டாங்க்கா. ரகு மாமா என்ன கேவலமா நினைப்பாங்க. ரகு மாமாக்கு இந்த விஷயம் நடந்துச்சா அவங்க என்ன எப்படி நினைப்பாங்க? இது யாருக்குமே தெரிய வேண்டாங்க்கா, ப்ளீஸ்க்கா. இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம். இங்க பாரு சாரு, நீ பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி நீ பண்ண விஷயத்துக்கு நான் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை இப்படியும் விட முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு அசால்ட்டா கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதே மாதிரி சொன்னவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? சொல்லு. அப்படியே விட்டுட்டு போனானா என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே விட்டுட்டு போனவன் தானே அவன். உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், விட்டுட்டு போனவன் தானே அவன். இது சரிப்பட்டு வராது சாரு. சாரு கிட்ட சொன்னா என்ன நடக்குமோ அங்க சொல்லிதான் ஆகணும். இல்லக்கா, வேண்டாம். இங்க பாரு சாரு, இந்த தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்றோமே, இது எங்க கொண்டு போய் முடியும், இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கும் அப்படின்னு நீ பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நம்ம இப்ப பேசுறோம் ஆம்பளைங்களும் பொம்பளையும் சமதான், எல்லாருக்குமே ஒண்ணுதான் கற்பு அப்படிங்கிறது. அது அப்படி இல்லை சாரு. ஆம்பளைங்க இந்த விஷயத்த சாதாரணமா கடந்து போயிருவாங்க. பொண்ணுங்க நம்ம அப்படி இல்லை. நம்ம தான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சாரு. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க தெரியுதா உனக்கு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்கு தானே சொல்லி. ஆனா நிறைய பொண்ணுங்க கேட்பாங்க, ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும் கற்பு இல்லையா, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கான்னு சொல்லி. ஆனா இதுல பாதிக்கப்படுறது என்னமோ ஆம்பளைங்க இல்ல, பொண்ணுங்க தான். நாளைக்கே இந்த விஷயத்தினால ஏதாச்சும் சேடாகோடமான பிரச்சனை வரலாம். நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன். உன்ன மாதிரி கேஸ் எத்தனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எனக்கு? இப்ப அசால்ட்டா சொல்லிட்டு போறா நீ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி. இன்கேஸ் நீ கன்சீவ் ஆயிட்டனா என்ன பண்றது சொல்லு? அதனால வர வலியும் வேதனையும் நீ தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்க என்னமோ ஈஸியா ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா உன்னைதான் இந்த சமுதாயம் குத்தி குத்தி காட்டும். ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அது தப்பா சரியான்னு சொல்லி. பண்ணிட்டு வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய இவ்வளவு கேவலமா பண்ணி நம்ம உடைக்கிறோமே. நம்ம அப்பா அம்மா நம்ம மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா இப்படி நம்மளை தனியா அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். வாய் மட்டும் பேசினா பத்தாது, கொஞ்சமாச்சும் மூளையும் யோசிக்கணும். படிச்ச படிப்புக்கு அறிவுன்னு ஒண்ணு வளர்ந்துருக்கும்ல, அந்த அறிவை உபயோகப்படுத்தணும். அதெல்லாம் இங்க எங்க இருக்கு? கேட்டா இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் நார்மல்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? இந்த ஜென்ரேஷன்ல இதெல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது சாரு. இதெல்லாம் நீ பண்ணிட்டு வந்த காரியம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா? அந்த கேவலமான காரியத்தை உன்னைதான் பிளேம் பண்ணுவாங்க, அவனை பிளேம் பண்ண மாட்டாங்க. இவ எடை கொடுக்காமையே அவன் நுழைஞ்சிருப்பான்னுவாங்க. இதுக்கு மேல அசிங்க அசிங்கமெல்லாம் கேட்பாங்க. ஏன் சாரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சாரு? ஷோ, வர கோவத்துக்கு அப்படி பலார்னு அரையணும் போல இருக்கு எனக்கு. மூளையில உட்காந்து அழுதுகிட்டு வா கிளம்பு, அவன் வீட்டுக்கு போவோம். இல்ல, வேண்டாம். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா வரும். நான் ரகு அங்க வர சொல்றேன், நீ கிளம்பி வா. வேண்டாக்கா, ரகு மாமாக்கு தெரிய வேண்டாம். தெரியாமல இருக்க முடியாது சாரு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? இங்க யாரும் உன்னை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. தப்பு அவன் மேலேயும் இருக்கு. அதுக்கான அவன் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அவன் பாட்டுன்னு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி இருந்துட்டா அப்படி விட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் விட முடியாது சாரு. வா.
அவன் கிட்ட ரெண்டுல ஒரு முடிவு கேட்டே ஆகணும். நான் ரகு கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். கிளம்பிடு, போவோம். அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் சரியாகாது. நம்ம தான் சரி பண்ணணும். தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் சாரு. பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மட்டும் தப்பு பண்ணல, அதுக்கு அவனும் காரணம் தானே. அவன்கிட்டயும் கேட்கணும்ல. வா, கிளம்பு. இது என்னன்னு கேட்டுதான் ஆகணும் சாரு. இது இது சாதாரண விஷயமா விட முடியாது. வான்னு சொன்னேன். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் மாமாக்கு தான் போன் போகும். எப்படி மாமாக்கு அத்தருக்கு போன் பண்ணி கால் பண்ணி சொல்லணுமா? வேண்டாம், நானே வரேன். உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க அத்தையும் மாமாவும். ரொம்ப பெருமைப்படுற காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. சாரிக்கா, தெரியாம. தயவு செஞ்சு இது சாரி தெரியாம பண்ணிட்டேன்னுலாம் சொல்லாத. அந்த அளவுக்கு ஒன்றும் நீ சுயநலவு இல்லாமையும் இல்ல, மனநல பாதிக்கப்பட்டும் இல்ல. சரியா? நீ தெளிவான நார்மலான டிசிஷன் எடுக்கிற பொண்ணுதான். எல்லா விஷயத்திலும் யோசி. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் பொண்ணுங்க ஆம்பளைங்களை இப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவனுங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கன்றாவி வேணா பண்ணி தொலைங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை தொட விட வேண்டியது, அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சுன்னு உட்காந்து அழுக வேண்டியது. நம்ம மேல இருக்கிற தப்பை நம்ம தான் சரி பண்ணணும். இது உன் மேல இருக்கிற தப்பு. அவன் கிட்ட போய் கேட்டுதான் ஆகணும். வா, நான் போய் ரகு கிட்ட பேசிட்டு வரேன். நீ கிளம்பிடு. நமக்கு ஒரு சண்டை போட்டீங்களா? அப்ப சாக்லேட் வாங்கி கொடுங்க. நமக்கு டேர் மில்க் இப்படி பாதம் இருக்கும்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க. நீங்க இப்ப போயிடுவீங்களா? எங்க கூடயே இருங்க. என்ன அங்க போகாதீங்க. எங்க மாமாவும் இங்க இல்ல, எங்க தாத்தாவும் இல்ல, எங்க பாட்டி தூங்க போயிடுவாங்க. இந்த பாட்டி இப்படி இப்படி கண்ணம்மா பார்க்க போயிடுவாங்க. அதனால நீங்க என் கூடயே இருங்க. ரோஷன் குட்டி, எனக்கும் ஆசைதான் உங்க கூட இருக்கணும்னு. இருக்க கூடாதுன்னா இல்ல, ஆனா சம்மதிக்கிறவங்க சம்மதிச்சாதானே இருக்க முடியும். அதெல்லாம் சம்மதிப்பா. சம்மதிக்காம எங்க போவா? உங்களை பிடிக்கதான் செய்யும் அவளுக்கும். பாட்டி, ரோஷன், நீ இன்னும் தூங்க போலியா? அம்மா, இந்த ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. நானே இப்படி மம்மம் குடிக்கிறதுக்கு வந்தேன்னா பாட்டி கிட்ட. அப்ப பாட்டி இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்ப இங்க இருந்தேன்னா அப்ப இந்த ஃப்ரெண்ட் வந்தாங்கல்ல, அப்ப நானும் ஃப்ரெண்டும் இங்க பேசினுக்கோம். அம்மா, நம்ம ஃப்ரெண்ட் இங்கே வச்சுக்கலாமா? நம்ம கூடயே இந்த ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா? இப்ப மரியாதையா உள்ள போய் நான் அடி வாங்க சொல்லிட்டேன். அம்மா ரொம்ப மோசம். ஐயோ ரோசனே, இதுக்கு தான் அழுக வேண்டியது. வா, நான் உள்ள கூட்டிட்டு போயிட்டு உனக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்க நேரம் வச்சு. இதுக்குதான் உன சாயந்திர நேரத்துல தூங்கவே வைக்கிறது இல்ல. சாயந்திரம் 6 மணி 7 மணி போல படுத்து உறங்கிட்டு 10 மணி 11 மணி வரையும் முழிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியது. வா எந்தி. இந்த ஃப்ரெண்ட் இங்கேதான் இருக்கணும். ரோஷன், ஏங்க குழந்தைய திட்டுறீங்க? ரோஷன், நான் இங்கே போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். சரியா? உண்மையாவா? ஆமா, உண்மையதான். நான் இங்கேயே உன் கூடயே இருந்துக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. எனக்கும் பசிக்குது இல்ல, நானும் சாப்பிட்டுட்டு வரேன். 2 பேரும் விளையாடுவோம். சரி சரி ரேஸ்மா, பேசிட்டு இரு. நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். சில்ல பாட்டி, கொஞ்சம் வெளியே கிளம்ப வேண்டியது இருக்கு. வெளியே கிளம்புறோம். இப்ப நானே வந்தா, அதுக்குள்ள எங்கன போறா? கொஞ்சம் முக்கியமான வேலை. நீ போயிட்டு ரோஷனுக்கு சாப்பாடு கொடு, வந்து சொல்றேன். சரி. ஏங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தாங்க இருக்கேன். கொஞ்சம் என் கூட வெளியே வர முடியுமா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆதி கிட்ட சொல்லியிருக்கேன். ஆதி ஷிஃப்ட் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி, ஓகேங்க, வரேன். சரிங்க. நீங்க என்ன விட்டு போவாதீங்க. ரோஷன், சரிங்க, இருங்க. நீங்க வேற குழந்தைகிட்ட கோபப்பட்டுக்கிட்டு. ரோஷன், நான் போகல. நான் போயிட்டு உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரியா? உங்க ரகுமாமா இருக்காங்கல்ல, அங்கதான் போறேன். ரகுமாமா சாக்லேட் வாங்கி வச்சிருக்காங்களாம் ரோஷன் காண்டி. நான் போயிட்டு ரோஷன் காண்டி சாக்லேட் வாங்கிட்டு இங்க ஓடி வந்துடுறேன். சரி, குட் பை சொல்ல உடனே கேட்டுக்கிட்டான். சிங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கிளம்புவோம். சரிங்க, வெயிட் பண்றேன். சேன் பாட்டி, உங்க பேத்திக்கு சிரிக்கவே தெரியாதா? எப்பவுமே முறைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவ இருக்கும் போது கேட்க வேண்டியதானே? ஐயோ பாட்டி, கோத்து விடுறீங்களா? பேசினாலே முறைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன்னா அவ்வளவுதான். சரியா, நான் பிள்ளைய கூட்டிட்டு போய் சாப்பாடு விட்டுறேன். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துறியா? சரிங்க பாட்டி, நீங்க வந்துடணும். கண்டிப்பா வருவேன். சரி ரோஷனே, வாயா போய் சாப்பிடுவோம். நீங்க வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவா ரோஷன். டேய் மச்சான், வாடா நல்லவனே. என்ன இந்த கேஸ்ல நான் கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணிருக்கேன். இத பாரு, கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி மெடிசன் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இத வந்து நான் ரேஷ்மால் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் ஆனா அவங்க செக் பண்ணாமே போயிட்டாங்க, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு வாட்டி பாருங்க மச்சான். டேய், ஆல்ரெடி இன்னொரு கேஸ் தாண்டா பாத்துட்டு இருக்கேன். ஜெனிஃபர் வந்தவங்கள அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ. ஜெனிஃபர் இன்னும் வரலடா. வருவாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோ. இது ரொம்ப தலை சுத்தலா இருக்கு. நான் இந்த கேஸ படிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா விடு. ஒரு 1/2 hour டைம் மட்டும் கொடு. இல்லன்னா நானே வந்து சொல்றேன் என்னன்னு. சரி, ஓகேடா. அப்போ ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு எனக்கு நான் கிளம்புறேன். நீ பாத்துக்கோ. என்ன டேய்? என்ன டேய்?
ஷிஃப்ட் டைமிங் காலையில 6:30க்கு லாகின் பண்ணது. மணி இப்போ 11:30 ஆகுது. இதுக்கு மேல ஷிஃப்ட் கண்டினியூ பண்ண முடியாது மவனே. அதுவும் இல்லாம நாளையில இருந்து லீவ் நானு. நாளை வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ரேஷ்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒழுங்கா மாதிரி ஷிஃப்ட் அட்டன் பண்ற வேலையை பாரு சொல்லிட்டேன். சரியா, நான் கிளம்புறேன். நைட் ஷிஃப்ட் பாத்துக்கோ. ஜெனிஃபர் இன்னும் வரல. கேப் லேட் ஆகுதுன்னு மெசேஜ் போட்டிருந்தான். என்னன்னு தெரியல. லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறமா நீ லாக் அவுட் பண்ணிக்கோ. மச்சான் சத்தியமா முடியாது மச்சான், சொல்றது கேளு. ஏற்கனவே எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு நேரமாச்சு, இதுக்கப்புறமா லேட்டா போனேன்னு வச்சுக்கோ, அண்ணன் என்ன அப்படியே கொண்டு போட்டுருவா. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துற? அடுத்த தடவை கல்யாணம் வச்சுக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சமாச்சும் என் நிலைமையை புரிஞ்சுக்கூடா. சரி போ. நானே என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் யாரு இருக்கா? நான்லாம் சொன்னா கேட்கவா போறாங்க? சரி சரி இருக்கட்டும். கேவலமா நடிக்காத. மூஞ்ச பாரு. இருந்து தொலைற போய் தொலை. ஒரு ½ மட்டும் இந்த கேஸ் ஃபைல முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். அது வரைக்கும் மட்டும் இது. இன்கேஸ் ஜெனிஃபர் அதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்னாவே கிளம்பிடலாம். உன் சரத்துக்கு நான் உருகா அப்படிதானே? சின்ன நாளாம் பண்ண வேண்டியது இருக்குடா உன் கூட பழகின பாவத்துக்கு. டேய் வேலை இருக்கு, வெளிப்படா. சரி ஓகேங்க சார், நான் கிளம்புறேன். நேரமாச்சு எனக்கும். மச்சான் சரி, காலை ரொம்ப அடிக்குது. வா, ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரும். வேலை இருக்கு. இந்த வேலையை முடிச்சாதான் சீக்கிரம் போக முடியும். ஆல்ரெடி அனு வேற நிறைய வாட்டி ஃபோன் பண்ணிட்டான், போனே வேற எடுக்கல. டென்ஷன்ல இருப்பா. வீட்டுக்கு போய் தான் சமாதானப்படுத்தணும். அதுதான் போன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டாலே சால்வ் ஆயிருமே. இங்க பாரு மச்சான், உன்னை விட கல்யாணத்துல ஒரு 4-5 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால சொல்றேன், புரிஞ்சுக்கோ. இந்த பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா போனை எடுத்தாலே முதல் வார்த்தை எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, ஏன் லேட் ஆச்சு, ஏன் வரமாட்டீங்க, ஓ அப்போ என்ன பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த கேள்வியை தான் ரிப்பீட்டடா திரும்பி திரும்பி வரும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி மாற முடியலடா மச்சான். அதான் அப்படியே போன் எடுக்காம இருந்துட்டா அந்த கேள்விக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நேர்ல போயிட்டு நம்ம மூஞ்ச காமிச்ச உடனே அவங்க சரியாயிடுவாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்காத, பாத்துக்கோ. எது கல்யாணம் பண்ணிக்காதியா? சேண்டா வெண்ண அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கியா? மரியாதையை எழுந்து ஓட்டிடு. சிவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு இருப்பானா? நான் கல்யாணம் பண்ணிக்காம சன்னியாசி இவன் கூட எப்ப பாரு ஷிஃப்ட் பாத்துக்கிட்டே இருக்கணும்ல, அப்படிதானே? ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ, எடுத்துக்காட்டி போ, உன்னோட விருப்பம். இப்ப நீ டீ குடிக்க வரையா இல்லையடா? சரி வா போவோம். மச்சான் நீ போய்கிட்டே இரு, ஒரே ஒரு போன் கால் மட்டும் பேசிட்டு இருந்துறேன். இந்த நேரத்துல யாருக்கிட்ட தான் பேச போற? அனு கிட்டதான். ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டே இருந்தான், எடுக்கவே இல்லை. இப்பதான் அந்த ஃபைலையும் முடிச்சேன். நான் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷம். ஐயோ 10 நிமிஷமா? சேண்டா ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டியாடா? நீ வெண்ண, நீ 2 நிமிஷம் 1 நிமிஷம் சொன்னாலே 1 மணி நேரத்துக்கு மேல வைக்கிற. இதுல 10 நிமிஷம்னா எவ்வளவு வேணும்டா? டேய் அதெல்லாம் இல்லடா, பேசிட்டு வந்துடுறேன் போ. சீக்கிரம் வந்தா சரி, வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. போகும்போது ரீனா சிஸ்டர் கிட்ட சில ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அந்த ஃபைல்ஸை மட்டும் கொஞ்சம் என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ண சொல்லிடு. சரிடா. ஹலோ அனு. ஏய் அடியே குட்டுச்சு, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், போனை கட் பண்ற நீ. சீடு பாரு.